கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இதோ இந்த வேளையிலே அப்பா என்ற அவருடைய பாதப்படியிலே வந்து ஜெபிக்கத்தக்க ஒரு பாக்கியத்தை, அவரை துதித்து அவருடைய நாமத்தை பேசும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை அடியாளுக்கு கர்த்தர் கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் அனைவருமாய் சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறோம் அல்லவா? அவருடைய வேதத்தை நாம் தியானிக்க பேரின்பம் நம் இருதயத்திலே பொங்கும். பலவிதமான கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் நம்மை விட்டு மறைந்து போகும். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ருசிச்சு பார்க்கும் பொழுது அந்த ருசிப்புக்கு ஈடாக ஒன்றும் இல்லை. தேவனுடைய அன்பு எவ்வளவு என்று நாம் ருசிச்சு பார்க்க வேண்டும். இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எத்தனை ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி பாருங்கள். உலகத்திலே பலவிதமான ஆசைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான ஆஸ்திகள், சொத்துக்கள், செல்வாக்குகள் நம்மை வந்து சேர்ந்தாலும் கூட அவைகளுக்கும் ஈடாகாது தேவனுடைய அன்பு நாம் ருசி பார்க்கிறது. சரி, இருக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்றும் அவருடைய பொக்கிஷமான வார்த்தையை தியானித்து கடந்து வர நாம் இந்த நாளை, இந்த சமயத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். சங்கீதம் 23 அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் நடந்தாலும், படுத்தாலும், எழுந்தாலும், அமர்ந்தாலும் தேவனுடைய கரம் நம்மளை பிடிக்கிறது. தேவனுடைய கிருபை நம்மளை தாங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படியோ மாறிவிடும். பிறர் பரிதபிப்பார்களோ இல்லை பேசுவார்களோ சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு வேண்டும். அவருடைய அன்பு நம்மளே நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய மகிமையிலே பிரவேசிக்க நாம் எப்பொழுதும் அவர் பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். ஒரு சமயம் வேத பகுதியிலே இயேசப்பா பேசுறாரு. திருமணம் நடந்ததாம். அந்த திருமணத்துக்கு எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் வர மறுத்துவிட்டார்கள். திருமண மண்டபம் காலியாய் இருக்கிறது அல்லவா? இதற்காக திருமண இல்லத்தை, வீட்டை நிரப்ப இதோ வழி அருகே இருப்பவர்களை அனைவரையும் நீ இஷ்டப்படி அழை, திருமண மண்டபம் காலியாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏசப்பா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். பிச்சைக்காரர், குருடர், ஊனர், சப்பானியர், இப்படி மனுஷர்களால் ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் திருமணத்தில் பிரவேசிக்கிறார்கள். அதில் ஒருவர் திருமண அழைப்பை பெற்றும் திருமணத்தின் வஸ்திரம் தரிக்காமல் இருக்கிறார். அவரை பார்த்து கர்த்தர் பேசுகிறார், சிநேகிதனே, திருமணத்துக்கு வந்திருக்கிறார், திருமணத்துக்குரிய வஸ்திரம் எங்கே என்று கேட்கிறார். ஆனால் அந்த மனிதனிடத்திலே திருமணத்தின் வஸ்திரம் இல்லாதபடியினாலே அவரை புறம்பே தள்ளப்பட்ட காட்சியை நாம் வேத பகுதியிலே பார்க்கிறோம். அப்படியா நாம் மரிக்கும் நாளிலே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பொழுது
நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம் என்ற விசுவாசம் நமக்குள் இருந்தால் மாத்திரம் போதாது. அவருடைய மகிமையின் வஸ்திரம் நம்மேல் போர்த்து கொள்ள வேண்டும், நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமையின் வஸ்திரம் நமக்குள் இருந்தால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆமாண்டவரே, இந்த பூமியிலே நான் வாழும் பொழுது அநேக வஸ்திரங்களை, பொன்னாடைகளை நான் அணிந்து கொள்ளலாம். ஆனா அவைகளுக்கெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இடமில்லை. நம்முடைய மகிமையின் வஸ்திரத்தை எனக்கு கொடுங்க. அவைகளை அணிந்து கொண்டு நாம் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் வாழ வேண்டும். அப்பொழுது தான் அவர் கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றும். நம்மை தேற்றிட அவர் கோலும் தடியும் தேவைப்படுகிறது. அந்த கோலும் தடியும் நம்மளை தேற்ற வேண்டும் என்றால் அவருடைய பிள்ளைகளாய் முத்திரையிடப்பட்டிருக்க வேண்டும். இப்பேற்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆவலாய் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திலே வாழ்வோமா? அப்படியே விரும்புகிறபடியே உனக்கு ஆகக்கடவுது மகனே என்று கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும்.